பிரைஸ் தி லார்ட். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலத்தினால ஆரம்பிக்கவே முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிற நாம் அனைவரும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபை தான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஏன்னா மனுஷங்களுடைய எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ தோல்விகள், எத்தனையோ தவறுகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறாரு. மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனைவரையும் உயிரோடு வைத்ததுக்கு காரணம் நம்ம மனம் திரும்பணும், தேவனோடு கூட நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை பாருங்க. காலைதோறும் புதிய கிருபைகளை நமக்கு அவர் தராரு. நேற்று நீங்கள் தோல்வியில் வாழ்ந்திருக்கலாம், கண்ணீரில் வாழ்ந்திருக்கலாம், சில கதவுகள் உங்களுக்கு மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் காலையில் வாக்கு பண்ணுகிறார், என் கிருபை உனக்கு போதும், காலைதோறும் நான் புதிய கிருபைகளை தருவேன், இந்த நாளில் உனக்கு புதிய கிருபையை தரேன்னு கர்த்தர் சொல்கிறாரு.